144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் சிறப்பு வாய்ந்த மகா கும்பமேளா தற்போது பிரயாக்ராஜில் நிகழ்ந்து கொண்டிருப்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். என்றாலும் அங்கு செல்ல முடியவில்லையே என வருத்தம் கொள்பவர்களுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தவாறே சில வழிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் அந்த புண்ணியத்தை பெறலாம் என்று சொன்னால் மகிழ்ச்சிதானே? ஆம், அது எவ்வாறு என்பதை தெரிந்து கொள்வோம். கும்பமேளா முடியும் பிப்ரவரி 26 வரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீராடுதல், அதாவது சூரிய உதயத்திற்கு 1 மணி நேரம் 36 நிமிடம் முன்பான காலத்தில் நீராடுதல். கங்கை தீர்த்தம் வீட்டில் இருப்பின் அதனை நீராடும்போது கலந்து கொள்ளுதல். கங்கா கா யமுனே கைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவிரி ஜலேஸ்மின் சந்நிதம் குரு என்னும் மந்திரத்தை நீராடும்போது உச்சரித்தல். ஓம் ஸ்ரீ கங்கே நம என்பதை நீராடிய பின்பு உச்சரித்தல். வீட்டின் முகப்பில் 2 தீபங்களை தினமும் ஏற்றுதல். துளசி, வேம்பு, அரசு முதலிய மரக்கன்றுகளை நடுதல் அல்லது அவற்றை போற்றுதல். பகவத்கீதை, ராமாயணம், சிவபுராணம் அல்லது ஸ்ரீமத் பாகவதம் முதலானவற்றை பாராயணம் செய்தல் அல்லது செவியால் கேட்டல். தினந்தோறும் நீராடும்போது அந்த திருவேணி சங்கமத்திலேயே நீராடுவதாக அகக்கண்ணில் கண்டு மனதார போற்றுதல். இவற்றில் முடிந்தவற்றை கும்பமேளா நிகழும் வரை பின்பற்றி உடல், மனம், ஆத்மா தூய்மையடைந்து கும்பமேளாவில் நீராடிய புண்ணியத்தை பெறுவோமாக.